ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு maduraihemasamayal. இன்றைக்கி நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், பொரிகடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இதில் இப்போ பச்சை மிளகாய் போட போகிறோம். இந்த பொரியலில் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் தவிர வேறு எந்த விதமான காய்கறியும் சேர்க்கவே இல்லை. வீட்டில் காய்கறி இல்லாதப்ப நம்ம குழம்ப மட்டும் வச்சுட்டோம், வேறு எதுவும் நமக்கு பொரியல் இல்லை அப்படின்னா இதை செஞ்சோம்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். நான் இந்த செஞ்ச ஃபுல் ப்ராசஸோட ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன். இவ்வளோ நேரம் தான் ஆச்சு எனக்கு ஆக்சுவலாக. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்தோடனே வெங்காயம் போடுறேன். வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும். நம்மளால் எவ்வளோ வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிட்டு நல்லா வறுத்துக்கணும். முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டுருங்க. போட்டால் அது நல்லா வறுத்துரும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பொரிகடலை பொடி உப்பு சேர்த்து நம்ம இறக்க போகிறோம். இந்த மாதிரி காய்கறி இல்லாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு டைம் மிச்சமாகுது. வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். உப்பு சேரும் போதே அது அப்படியே சுருள ஆரம்பிக்கும். அப்படியே ப்ரௌனிஷ் ஆகிறது தெரியுது பார்த்தீங்களா? இன்னும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன். இப்போ கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த ப்ரௌனிஷாக வரணும். நல்லா ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தோடனே நீங்கள் எடுங்க. இன்னும் கொஞ்சம் சிம்மில் போட்டு நல்லா மொறுன்னு வரணும். வெங்காயம் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு இந்த பொரிகளில் பவுட்ரு போட போகிறோம். பொரிகள்லையே மிக்ஸி ஜாரில் வச்சு பவுட்ரு போட போகிறோம். அதை போட்டு நல்லா சிம்மில் வச்சு கிண்டிடுங்க. நல்லா ஓரளவுக்கு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு காய்கறியே இல்லாத பொரியல் ரெடி. சாரி, இன்றைக்கி கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால் என்னால் சரியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண இந்த வெங்காயத்தை நம்ம எண்ணெய் ஊற்றுனதே இருக்காது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பொரிகடலை வெங்காயம் ரெடி. Taste it, love it. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் இட், லவ் இட்.